காசாவை சேர்ந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தி வந்த ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து சரமாரி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரான் துணையாக ராணுவ படை தளபதி ஹுசைன் சலாமி உயிரிழந்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருகிறது. மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து வருகிறது. இந்த சூழலில் ஈரான் துணை ராணுவ படை தளபதி ஹுசைன் சலாமி உயிரிழந்தார். ஈரானின் தெஹ்ரானில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைவர் ஹுசைன் சலாமி உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் பல ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்திருக்கலாம் என உள்ளூர் ஊடகம் கூறியிருந்தது. இது மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட தாக்குதல் என சர்வதேச செய்திகளை வெளியிடும் ஊடக நிறுவனங்கள் கூறியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு NIC அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அப்பாவி மக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதில் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. மேலும் இது அமெரிக்காவை உள்ளடக்கிய பெரிய அளவிலான போர் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மையப்பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும், இஸ்ரேலுக்கு ஈரான் விடுத்த அச்சுறுத்தல் நீங்கும் வரை தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியதாவது: ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் பாதுகாப்பு பற்றியே எங்களின் கவலை உள்ளது. அமெரிக்க நிலைகளையோ அமெரிக்க படைகளையோ ஈரான் இலக்காக வைக்கக்கூடாது. தங்களின் பாதுகாப்புக்காகவே இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது என்று கூறினார். மேலும் இந்த தாக்குதலை தனிச்சையாக நடத்தியதாக இஸ்ரேலின் ஐநா தூதர் டேனி டானன் தெரிவித்துள்ள நிலையில், வெள்ளிக்கிழமை அன்று தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்த உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐநா கூறியிருப்பதாவது: அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் இருப்பது கவலை அளிக்கிறது. ஐநாவின் சர்வதேச சட்டத்திட்டங்களை உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டும். இருதரப்பினரும் தீவிர தாக்குதலை கைவிட வேண்டும் என ஐநா தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என ஈரானின் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் அபோல்ஃபஸ் ஷெகார்ஜி கூறியுள்ளார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் ஆலோசகர் பலத்த காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டின் எல்லை பகுதியில் அதிகளவிலான வீரர்கள் அந்நாட்டு ராணுவம் குவிந்து வருகிறது. ஈரான் எந்த நேரமும் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ள காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தலைவர் இயால் ஜமீர் கூறியுள்ளார். எப்போதும் காணாத வகையில் ஈரானின் தாக்குதல் இருக்கக்கூடும். இருப்பினும் அதை முறியடிக்க ராணுவம் முயற்சிக்கும் என இஸ்ரேல் மக்களிடம் அவர் கூறியுள்ளார். அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து கதிர்வீச்சு வெளியேற்றம் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என சர்வதேச அணுசக்தி நிறுவன அமைப்பு கூறியுள்ளது. இதனை அடுத்து ஈரான் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடு என்பதால் பிரிக்ஸ் சார்பில் பதிலடி கொடுக்கப்படுமா? இந்த அமைப்பில் சீனியராக உள்ள இந்தியா இதை எப்படி அணுகும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பிரிக்ஸ் என்பது ராணுவ கூட்டமைப்பு கிடையாது. அதாவது நேட்டோ மாதிரி உறுப்பினர் நாடுகளை தாக்கினால் மற்ற நாடுகளும் உதவிக்கு வர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. எனினும் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள இந்தியாவோ சீனாவோ ரஷ்யாவோ நேரடியாக ஈரானுக்காக இஸ்ரேலை தாக்குமா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சீனா மாதிரியான சர்வதேச அரங்கில் ரஷ்யா மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட போது பிரிக்ஸ் நாடுகளில் சில ரஷ்யாவுக்கு ஆதரவளித்தன, சில நடுநிலை வகித்தன. நடுநிலை வகித்த சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவின் நிலைப்பாடு சமீபத்தில் ஐநா சபையில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் ரஷ்யாவை கண்டித்தும் தீர்மானம் முன்மொழியப்பட்டது. இந்தியா போர் நிறுத்தம் வேண்டும் என்றும் அமைதி மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா என பிற பிரிக்ஸ் நாடுகளும் இதையேதான் செய்தன. எனவே ஈரான் விஷயத்திலும் இந்தியா இந்த நிலைப்பாட்டை தான் மேற்கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது.